பார்க்க வருவது நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் வந்து உங்களுக்கு தெரியும், பாடி பில்டிங்னாலே அர்னால்ட் ஸ்கேவர்கர் தான். ஸோ அவர் கூட நம்ம விஜயனை இன்ட்ராக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தால் வந்து எப்படி இருக்கும். இப்போ டெர்மினேட்டில் வர ஆக்ஷன்ஸ் டெர்மினேட்டில் பட்டில் அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும். டெர்மினேட்டில் அந்த வில்லனாக வந்த ஆப்போசிட்டாக இருந்தவங்க எப்படி இருக்கும். அவர் கூட சேம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். அவர் கூட பாடி பில்டிங் போடும்போது போஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ யூடியூப்பில் எஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள். ஏஐ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ மூலிமா விஜயனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு வச்சு ஒரு முயற்சி. சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நன்றி. தொலைப்பயணம் என்பது ஒரு இடத்துலையே நின்று விடாதுங்க. இப்போ நிறைய இடத்துல போகிறோம், நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை பார்க்குறோம். எல்லா விஷயங்களும் வந்து நம்மளால் கற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் இதுதான் நம்மளது, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட உலகம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒன்லைனில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அர்னால்டு அவர்கள் வந்து ஒரு விளையாட்டு வாக்கில், அதாவது அவங்கள வந்து பொண்ணுங்களை கவரணும், பார்க்குறவங்க வந்து நம்மளை நல்ல ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்துக்காக வந்து அவர் வந்து பாடி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணார். முதல்ல வந்து செஸ்ட் ஒர்க்கு, ஆர்ம்ஸ் ஒர்க் பண்ண அப்படியே, அதுக்கப்புறம் பைசெப்ஸ், நிறையா ஒர்க்கு இருக்க எல்லா ஒர்க்கையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து இந்த
உலக அழகன், ஆண்டழகன் போட்டி இந்த மாதிரி போட்டிகளில் வந்து சேர்ந்து ஒலிம்பியா பாடி பில்டர் ரெக்கார்டில் வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக வந்து ரெக்கார்ட் பில்ட் பண்ணார். ஸோ அது மாதிரி தான் நம்ம விஜய் அண்ணாவும் ஸ்டார்டிங் கரியர் எடுத்தவர்கள் நிறைய தோல்விகள் பார்த்தா அப்படி. ஸோ அதை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு கிடைச்ச எல்லா படங்களையும் கிடைச்ச டேரக்டர் எல்லாருக்கிட்டையும் படத்தை கேட்டு இந்த படத்தில் எல்லாம் நல்ல ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து படமாக எடுத்து இப்போ வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறாப்படி. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பாடி பில்டருங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க, ரேராக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம அர்னால்டு தான் வந்து பாடி பில்டர்னாலே ஒரு இவரை மிஞ்சி ஆடலைன்னு சொல்லிட்டு அந்த காலம் 1980s 1950s 60s காலத்துலலாம் அவர் தான் அதிகபட்சமாக பாடி பில்டர் எல்லா பாட்டையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பாடி பில்டருக்கான கட்டுடம் மேனியோடு இருந்தவர்னா அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவரை அப்படி இருந்ததால் தான் இப்போ ஹாலிவுட்லேயே அவங்க படம் நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடச்சிது. ஒவ்வொரு படமாக இருந்து டெர்மினேட்டர் படம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய படங்கள் விரல விட்டு எண்ணக்கூடிய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதே போல் தான் நம்ம விஜய் அண்ணாவும் ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறம் ஒவ்வொரு புதுசாக கற்றுக்கிட்டு ஒவ்வொரு படமாக நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி நிறைய படம் தான் அவர் நடிக்காமல் விட்டுருக்காரு. அது சில ஹிட்டும் ஆகிருக்கு, சில வந்து படுதோல்வி ஆகிருக்கு. ஸோ அதுபோல் ஒவ்வொரு படமும் இவருக்கு நடித்தா நல்லா ஓடும்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு 20 படங்களுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிக்டாக வந்து அவர் வந்து இது கண்டிப்பாக ஓடும் நினச்சியே எடுத்து நடித்த படங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம திருமலை படம், கில்லி படம், மதுரை, அதுக்கப்புறம் சச்சின் வந்து அது கமர்ஷியலாக அது ஒரிஜினலாக வரனாலும் அந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. விஜய்னா சச்சின் படம் வந்து பிடிக்காது யாருமே இல்லை. அதனால் சச்சின் படம்னாலே நிறைய பேருக்கு வந்து விஜய் வந்து ஃபேனாக வந்து அப்படி. அதுக்கப்புறம் புதிய கீதை, யூத்து, திருப்பாச்சி சொல்லிக்கிட்டே போகலாம், சிவகாசி இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான ஃபில்ம்ஸு, ஒரு மாஸ் ஹீரோக்கான சப்ஜெக்டான ஃபில்ம்ஸு அதெல்லாம் போய் இப்போ ரீசெண்டாக வந்த சர்க்கார், மாஸ்டர், பிகிலு, தெரி, பைரவா, இப்போ மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து லியோ, இப்போ எடுத்துன்னு இருக்க ஜனநாயகன் படம் வரை எல்லா படமும் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கில் வந்து அவர் நிறைய டைரக்டர்கிட்ட தேடி அலசி ஆராய்ஞ்சி எடுத்து நடிச்சு படங்கள் தான் இப்போ வந்த வெற்றி படங்கள் எல்லாம். ஸோ இப்போ ஜனநாயகம் படம் நடிச்சுருக்கிறாரு, எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. சின்ன கையில் தான் இருக்கு எல்லாம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னே அர்னால்டு அவர்களும் நிறைய படங்களை நடித்தார். அதுக்கப்புறம் அரசியலில் வந்து அப்படி வயசு வந்து 70க்கு மேலே தாண்டிடுச்சு, 70-80 பக்கத்தில் ஆயிடுச்சு அவருக்கு. இன்னும் வந்து இப்போ வந்து அவர் பாடி முன்ன மாதிரி இல்லை, வயசானதால் லைட் வெயிட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி. இருந்தாலும் அவர் வந்து நிறைய படங்களில் வந்து கெஸ்ட் ரோலில் கூப்பிட்றாங்க, நிறைய பாலிடிக்ஸ் நிறைய ஹானரபிளில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி. ஸோ என்னென்னா மோட்டிவேஷனலாக என்ன சொல்லி பார்க்கணுன்னா 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன 2 பேரோட மைண்ட் செட் ஒன்று தான். அதாவது நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு இதாக ஒன்றை எடுத்துக்கிட்டு அதில் நல்லா முயற்சி போடணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரும் அரசியலில் உள்ளே போய் நல்ல ஒரு ஆழம் பார்த்து வந்தா அப்படி. இவர் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு அப்படி. 2026 எப்படி இருக்க போது என்னன்னு தெரியல. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட கமெண்ட்ஸ் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ ஏஐ வீடியோ இருந்தாலும் மேக்கிங் டைம் எடுத்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். விஷுவலாக ஓகேவா இல்லை நாட் ஓகேவா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், மாற்றலாம். அண்ட் நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேனிகம் வியூஸ் யூடியூப் சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வீடியோஸ் பக்கராடுக்கு.